ஹாய் ஹலோடா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. போன பார்ட் எதுலேருந்து பார்த்துருப்போம்னா, நீங்களும் ஜெஃப்பும் பேசிக்கிட்டு இருப்பீங்கடா. அப்போ டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு டே வந்திருப்பாருடா. அப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க புது ப்ராஜெக்டை. பட் அவர் உங்களே தானே பார்த்துருப்பாரு, அதை கண்டுக்க மாட்டேருந்துருப்பாரு. எனக்கு இது புரியலை, நீ என்னோடய கேபினில் வந்து சொல்லு அப்படின்ட்டு இருப்பாரா. நான் அதோட ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பேன். இது அதில் வந்து கண்டினியூடா. நீங்களும் செம்ம காண்டோட தானே அந்த ஃபைல் எடுத்துகிட்டு டேயோட ரூமுக்கு போகிறீங்க. நீங்கள் அந்த ஃபைலை தானே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டேவும் ஓகே, இது என்னைக்கு சார்? இது 2 டேஸ்க்கு அப்புறம் சார் அப்படின்றாங்க. இல்லை, இது நாளைக்கே வச்சுரு, நாளைக்கே மீட்டிங் ஓகே பண்ணலாம் அப்படின்றாங்க. சார் அது இல்லை ஓயான், இது நாளைக்கே வச்சுக்கலாம். சார் எனக்கு ஆஃப் டே நாளைக்கு லீவ் வேணும். எதுக்கு? அது பர்ஸ்னலா? தெரியும்டி ஜெஃப், காலையில் தான் எனக்கு லீவ் கேட்டான். இப்போ நீ அவன் கூட போகிறதுக்கு தான் லீவ் கேட்குறியா? சாரி ஓயான், நாளைக்கு லீவில் கண்டிப்பாக மீட்டிங்கில் நீ இருக்கணும். என்னோடய பிஏ நீ தான். நாளைக்கு நீ வந்தே ஆகணும். லீவ்லாம் உனக்கு இல்லை, ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. சார் ப்ளீஸ். சாரி ஓயான், நாளைக்கு மீட்டிங்குக்கு அரேஞ்ச் பண்ணிடு, யூ மை கோ அப்படின்றாரா. நீங்களும் ஒரு மாதிரி அந்த ஃபைல் எடுத்துகிட்டு போகிறீங்க. அங்கே போய் லவ் பண்ண போறியா ஓயான்? நீ ஹாப்பியாக இருந்தாவே எனக்கு பிடிக்காது. நீ எப்படி என்னோட ஹாப்பியாக இருக்கிறது? நீ ஹாப்பியாக இருந்தாவே எனக்கு அது கடுப்பாக இருக்குது. நான் மட்டும்தான் ஹாப்பியாக இருக்கணும். நீ கஷ்டப்படுறத நான் அப்பப்போ பார்த்து ரசிக்கணும்டி அப்படின்னு சொல்கிறாரா. நீங்கள் தானே வெளியில் போய் உங்கள் ஒரு கஷ்டப்பூரா நீங்கள் சொல்கிறீங்க. நாளைக்கு நம்மளுக்கு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது, அதுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக எல்லாமே ஃபைலெல்லாம் முடிச்சிருங்க, நாளைக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கடா. அவங்களும் ஓகே அப்படின்றாங்க. அப்போ ஜெஃப் உங்களை பார்க்குறாரு, நீங்களும் ஜெஃப்பை பார்க்குறீங்கடா. அப்போ நீங்கள் ஜெஃப்பை பார்த்தானே நடந்து போய்கிட்ருக்கீங்க. ஜெஃப் பக்கத்தில் போகிறீங்கடா. அப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டு டேவும் தானே வெளியில் வந்திருப்பார். அப்போ நீங்கள் ஜெஃப்பை பார்த்து போகிறது அவரும் பார்க்குறாரு. செம்ம காண்டாகுது. அவரும் இந்த சைடு போயிடுறாரா. இப்போ நீங்கள் தான் ஜெஃப் பக்கத்தில் போய்ட்டு, சாரி ஜெஃப், நாளைக்கு இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருக்குது, அது பெரிய ப்ராஜெக்ட், அதனால நான் நாளைக்கு உங்க கூட டின்னருக்கு வர முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கடா. ஜெஃப்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாரி ஜெஃப், நான் கண்டிப்பாக இருக்கணும். நான் நம்ம சார்கிட்ட நான் லீவ் கேட்டேன், பட் கொடுக்கல. நெக்ஸ்ட் டே தான் அதுக்கு ப்ராஜெக்ட் மீட்டிங் இருந்துச்சு, பட் நாளைக்கே வச்சுட்டாங்க. என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது ஜெஃப். சாரி, கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு நம்ம டின்னருக்கு போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. ஜெஃப் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு. உன்னோட பர்த்டேக்கு என்னால் வர முடியாது, ஐம் சாரி ஜெஃப் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இட்ஸ் ஓகே ஓயான், நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நீ கண்டிப்பாக வருவ அப்படின்ட்டு. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரா. நீங்களும் சொல்லிட்டு போகிறீங்க. உங்களோட கேபினில் வந்து நீங்களும் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. செம்மையாக சின்சியராக ரொம்ப பார்த்துட்ருக்கீங்க. நாளைக்கு மீட்டிங்கில் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. உங்கள் ஃப்ரெண்டும் கூட உங்கள்கிட்ட எதுவும் பேசுகிறா, எனக்கு டைம் இல்லடி அப்படின்ட்டு. அவள் லஞ்சுக்கும் கூப்பிட்றாடா, நீங்கள் அதுக்கும் போக மாட்டீங்க. இதெல்லாம் டே பார்க்குறாரா. என்ன இப்போ இப்படி ஒர்க் பார்க்குறா? அப்பா சொன்னது உண்மைதான் போலையே. இவளை மொத்தமாக அந்த கம்பெனி விட்டு துரத்துலான்னு பார்த்தா சுத்தமாக முடியாது போலையே. பார்க்கலாம் அப்படின்ட்டு அவரும் யோசிக்கிறாரா. இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ எல்லாம் முடிச்சுட்டு நீங்களும் உங்கள் டேட்டை சொல்லிவிட்டு, ஓகே சார் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்களும் கிளம்பி போகிறீங்க. அவரும் ஓகே அப்படின்ட்டு அவரும் கிளம்பி அவரோட வீட்டுக்கு தானே போகிறாரு. இப்போ நீங்களும் உங்கள் வீட்டுக்கு தானே போகிறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு தானே நீங்கள் கால் பண்ணுறீங்க. என்னடி? இல்லடி, ஜெஃப் இருக்கார்ல, அவருக்கு நாளைக்கு பர்த்டேவா, என்னை டின்னருக்கு கூப்பிட்ருந்தாரு, பட் என்னால் போக முடியலை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஹே ஜெஃப் ரொம்ப நல்ல பையன்டி, அவர் உன்னை சின்சியராக ஒன் சைடாக லவ் பண்ணுறாரு, ஏண்டி அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதானடி. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை மாஹி, என்னோடய ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, சாப்பாடு கூட அப்படி இப்படின்னு வந்து
ஃபீல் பண்ணி நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் படித்து இங்கே வந்திருக்கேன். இந்த டயத்தில் நான் லவ்வு அது இதுன்னு போயிட்டா கண்டிப்பாக அது செட் ஆகாது. எனக்கு என்னோடய ஃபேமிலி தான் முக்கியம். அதை விட எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறீங்கடா. அவளும் ஓகேடி, எதுக்குடி கால் பண்ணியிருந்த அப்படின்ட்டு கேட்குறாடா. அப்போ நீங்கள் தான் ஃப்ரீயாக இருக்கியாடி அப்படின்னு கேட்குறீங்க. ஃப்ரீயாக தாண்டி இருக்கேன். அப்போ நீங்கள் டைமை பார்க்குறீங்க. ஓ 7:30 தான் ஆகுது. ஓகே. வெளில போகலாமா அப்படின்ட்டு கேட்குறீங்க. எதுக்குடி? இல்லை, என்னால் அந்த டின்னருக்கு தான் போக முடியலை. பட் அவருக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு எதுக்குடி அதுதான் லவ் பண்ணலன்ற. அது இல்லடி, இப்போ ஒரு பர்த்டே, அதாவது உனக்கு ஏதாவது பர்த்டேனா நான் எதுவும் கிஃப்ட் கொடுக்க மாட்டேனா, அது மாதிரி தான் இதுவும். ஓகே ஓகே, சரி நான் கிளம்பி வர்றேன், நீ கிளம்பிடு அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாடா. ஓகேடி அப்படின்ட்டு நீங்களும் கிளம்பியிருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டோடு நீங்களும் கிளம்பி ஒரு மால் தாண்ட போகிறீங்க. என்ன கிஃப்ட் பண்ண போகிற அப்படின்ட்டு கேட்குறாடா உங்கள் ஃப்ரெண்டு. எனக்கும் தான் தெரியல அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி என்ன வாங்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கடா. நீங்கள் தான்டா பேசாமல் நம்ம வாட்ச் கிஃப்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. என்னடி? ஆமாடி, இப்போ நான் ரிங்கு கொடுத்தா அவர் தப்பாக நினச்சிக்குவாரு, ஒரு ப்ரேஸ்லெட் கொடுத்தாலும் தப்பாக நினச்சிக்குவாரு, இதே வாட்ச் கொடுத்தா அவ்வளோவா எதுவும் நினச்சிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நீங்களும் ஓகேடி அப்படின்ட்டு நீங்கள் வாட்ச் கலெக்ஷன் தாண்டா போகிறீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு வாட்ச் மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி ஃபெமிலியராக ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அதை நீங்கள் அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ்கிட்ட தானே கேட்குறீங்க. இது எவ்வளோ அப்படின்னு கேட்குறீங்க. மேம் இது இப்போ தான் வந்திருக்கு, இது கொஞ்சம் ஸ்பெஷல் மேம் அப்படின்றாங்கடா. அப்போ நீங்களும் சொல்லுங்கள் அப்படின்னா, இது வந்து ஒரு ரெக்கார்ட் மேம். இது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பர்சனை வந்து காலையில் மார்னிங் இந்த மாதிரி அவங்கள வாய்ஸ் வச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டா, அது இப்போ காலையிலனா ஹாய் குட் மார்னிங் அவங்க நேம் சொல்லி வச்சுக்கிட்டா, அது ஆட்டோமேட்டிக்காக அவங்கள அந்த வேக்கப் பண்ண ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அது அதுவே சேவ் ஆகிக்கிறோம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் பொறுத்து வர ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்கடா. எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரில, பட் ஓகேடா புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறீங்கடா. ஐயோ புரிஞ்சுக்கங்கடா. உங்கள் ஃப்ரெண்டும் செம்மடி, நீ வேணா ஏதாவது வாய்ஸ் பண்ணி பாருடி அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாடா. அப்போ நீங்களும் இல்லை மேம், இது நீங்கள் வாங்கினா தான் அது உங்களுடைய இதானா தான் நாங்கள் இந்த மாதிரி ரெக்கார்ட்லாம் சேவ் பண்ணி கொடுப்போம், அதுக்கப்புறம் நாங்கள் அதை சும்மாலாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களும் எவ்வளோன்னு கேட்டு இவ்வளோன்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான்டா இருக்குது. அப்போ உங்கள் ஃப்ரெண்டும் என்கிட்ட கொஞ்சம் மணி இருக்குது, நீ வாங்கிக்க, ரிட்டன் அப்புறம் எனக்கு கொடுத்துக்கடி அப்படின்னு சொல்கிறா. அப்போ நீங்களும் ஓகே அப்படின்ட்டு அது தானே அந்த வாட்ச் வாங்குறீங்க. எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்களும் சொல்லி கொடுத்துட்றாங்கடா. நீ ஏதாவது பேசிட்டி, நான் என்னடி சொல்கிறது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க. அப்போ நீங்கள் அதில் என்ன ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா, ஹாய் ஜெஃப், குட் மார்னிங் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணுறீங்கடா. இது செம்மையாக இருக்குடி உன் வாய்ஸ் அப்படின்ட்டு அதையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதையும் ஆன் பண்ணி பார்க்குறீங்க. அதுவும் அழகாக சொல்லுதுடா. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, இதை அப்படியே பேக் பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தாண்டா கொண்டு வரீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டும் ஓகேடி பாய்டி அப்படின்ட்டு அவளும் போயிடுறாடா. இப்போ நீங்கள் இந்த வாட்ச் தாண்டா பார்க்குறீங்க. காலையில் மட்டும் சொன்னால் போதுமா, இது நைட்டு சொல்லணும்ல அப்படின்ட்டு ஹாய் ஜெஃப், குட் நைட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கடா. ஹாவ் அ நைஸ் டே இது மாதிரி ஒரு மாதிரி ரெக்கார்ட்லாம் பண்ணி வைக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ரொம்ப அழகாகவும் இருக்குடா அந்த வாட்ச் அப்படின்னு நீங்களும் தூங்கிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுதுடா. சாரிடா, இது இன்னும் கொஞ்சம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ ஒரு கொஞ்சம் நீங்கள் முழிச்சிருக்கீங்க, ஏன்னா 12 ஆகட்டும் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் கரெக்டாக 12 ஆகையில் நீங்கள் தாண்டா ஜெஃப்ஃபுக்கு ஹாப்பி பர்த்டே ஜெஃப் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ அவர் ஒரு ஃப்ரெண்டு கூட அவங்க ஃபேமிலி கூட இருந்திருப்பார். இப்போ சடனாக ஒரு டெக்ஸ்ட் வருதுடா, அதாவது அவர் ஃபோன் கையில் வச்சுருந்துருப்பார். என்னமோ சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு அவர் ஃபோன் ஆன் பண்ணி பார்க்குறாரு. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, அவர்னால சொல்லவே முடியல. அவ்வளோ அப்படியே அவர் ஃபேஸ் பூரா செம்ம க்ளோயிங்காக ஒரு மாதிரி ஷையாகவும் அவரால் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியலை. அவர் ஹார்ட்டில் கை வச்சுக்கிட்டு அம்மா அப்படின்னு பார்க்குறாரு. ஏன்னா உங்கள் நம்பர்லேருந்து அவருக்கு டெக்ஸ்ட் வந்திருக்கு, அதுவும் நீங்கள் அவருக்கு விஷ் பண்ணியிருக்கீங்க.
அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உடனே அவரும் ரிப்ளை பண்ணுறாராம், தேங்க்ஸ் ஒயன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு நீங்களும் ஒரு ஒரு 2 3 எக்ஸ்ட்ரா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஓகே செஃப் குட் நைட் அப்படின்ட்டு நீங்களும் வச்சுட்டு தூங்குறீங்கடா. அவர் உங்கள் டெக்ஸ்டவே பார்த்துட்டு ரொம்ப ஷை ஆகிறார். அப்போ அங்கே அவரோட கொலீக்ஸ் ஃப்ரெண்டெல்லாம் என்னடா டேய் மச்சான் என் ஆள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கா. என்னடா ப்ரப்போஸே பண்ணலை அதுக்குள்ளே டெக்ஸ்ட். அவள் என் கூட ஒழுங்காக கூட பேச மாட்டாடா, ஆனால் அப்போ எனக்கு விஷ் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு சொல்கிறாரா. ஓகேடா சீக்கிரம் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டும் சொல்லிடுறாங்கடா. இப்படி நீங்களும் தூங்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்களும் உங்கள் பேக்கில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த கிஃப்ட்டை பார்க்குறீங்கடா. அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதையும் பேக்கில் வச்சுட்டு தானே நீங்கள் இதாவது ஐயோ ஆஃபீஸ் போகிறீங்க. அங்கே போய்ட்டு உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஜெஃப் வந்துட்டார். நீங்கள் அவரை பார்க்குறீங்க. என்ன இன்றைக்கி அவரோட பர்த்டே ஆனால் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனோடு பார்த்துட்டு ஹாய் ஜெஃப், ஹாய் ஒயன் அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி உங்கள் கேபின் தாண்டா போகிறீங்க. நீங்கள் சீக்கிரமாகவே வந்திருப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு மீட்டிங் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு. உங்கள் ஃப்ரெண்டு இப்போ தாண்டா வரா. என்னடி ஒயன் ஜெஃப் வந்திருக்காரு, இன்றைக்கி லீவெல்லாம் சொன்னார், ஆனால் இங்கே வந்திருக்காரு. அதான் எனக்கும் தெரில மாஹி அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா, அப்போ நீங்களும் ஓகேடி எனக்கு டைம் ஆகுது வேறு அப்படின்ட்டு அவளும் வேலை பார்க்குறா, நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கடா. உங்கள் ஃப்ரெண்டு தான் சரி இங்கே தான் வந்துட்டாரே அந்த கிஃப்ட்டையாவது குடுடி அப்படின்ட்டு சொல்கிறாடா. இது எப்படிடி குடுடி அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ்லாம் ஜெஃப்க்கு தாண்டா விஷ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கிஃப்ட்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நீங்கள் தாண்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி குடுடி அப்படின்ட்டு நீங்களும் அந்த கிஃப்ட் எடுத்துக்கிட்டு ஜெஃப்கிட்ட தாண்டா போய்கிட்டு இருக்கீங்க. ஜெஃப் தாண்டா எல்லாத்துட்டையும் கிஃப்ட் வாங்கிட்டுருக்காங்க. அப்போ நீங்களும் பக்கத்தில் தாண்டா போகிறீங்க. ஜெஃப் அப்படின்னு கூப்பிட்றீங்கடா. ஒயன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்களும் அந்த கிஃப்ட்டை தாண்டா ஒரு மாதிரி நீட்டுறீங்க. அவர் உங்களையும் பார்க்குறாரு, அந்த கிஃப்ட்டையும் பார்க்குறாரு. விஷ் ஹாப்பி பர்த்டே ஜெஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கிஃப்ட்டை கொடுக்குறீங்கடா. அவரும் ரொம்ப அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் நைட்டு விஷ் பண்ணதே அவருக்கு இன்னும் அது ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் கிஃப்ட் கொடுக்குறீங்க, அவருக்கு சொல்லவே வேணாம். கரெக்டாக அந்த கிஃப்ட்டை வாங்குறாரா. இப்போ இதெல்லாம் உள்ளே என்ட்ரி ஆகிறாரு. அவர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கார். இப்போ அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு ஜெஃப் அந்த கிஃப்ட்டை வேகமாக அதை ஓப்பன் பண்ணுறாரு. அங்கே இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன இவன் உடனே இப்போயே ஓப்பன் பண்ணுறா அப்படின்ட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு வாவ் செம்மையாக இருக்கும் ஒயன் அப்படின்ட்டு அதை பார்க்குறாரா. அது அவர் ஹேண்டில் தாண்டா அந்த அவர் ஏற்கனவே ஒரு வாட்ச் கட்டியிருப்பார். அதை கழட்டிட்டு நீங்கள் கொடுத்த வாட்ச் தாண்டா அவர் மாட்டுறாரு. அதில் உங்கள் வாய்ஸ் கேட்குது. ஹாய் ஜெஃப் குட் மார்னிங் அப்படின்னு கேட்குதுடா. அது ரொம்ப அது எல்லாமே பார்க்குறாங்க. ஒயன் உன்னோட கிஃப்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது, உன்னோட வாய்ஸா செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெஃப்பும் தேங்க்யூ ஸோ மச் ஒயன், உன்னோட கிஃப்ட் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றாரு. ஆனால் இங்கே டேவுக்கு செம்ம காண்டு ஒரு மாதிரி அவருக்கு இது ஜெலஸாக என்னன்னே தெரில. அவருக்கு அவ்வளோ கோவம் வருதுடா. அப்படியே அவ்வளோ கோவத்தோடு அப்படியே வர்றாரு. இங்கே என்ன நடக்குது அப்படின்றாங்க. எல்லாமே ஒரு மாதிரி பிளிஞ்சாகி பார்க்குறாங்கடா. இங்கே என்ன இன்றைக்கி மீட்டிங், இங்கே என்ன பார்ட்டி நடக்கிற மாதிரி, இங்கே என்ன ஆஃபீஸா இல்லை இது சந்தை கடையா, இப்படி கூட்டமாக இருக்கிறீங்க அப்படின்னு செம்மையாக திட்டுறாரா. ஓ என்ன ஒயன், இதான் நீ ஆஃபீஸ் பார்க்குற லட்சணமா? உன்னை நம்பி என் அப்பா அந்த கம்பெனியை வேறு நீ நல்ல பொண்ணு அந்த பொண்ணு இப்படின்னு சொன்னாருன்னு நீ பார்த்து அப்படி சந்தைக்கடை மார்க்கெட் மாதிரி கூட்டி வச்சு கும்மால் அடித்து பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க. அப்போ சார் இல்லை சார் என்ன இல்லை. அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் இல்லை சார் ஜெஃப்க்கு பர்த்டே. ஓ இந்த பார்ட்டி எல்லாமே ஆஃபீஸ்க்கு வெளியில் வச்சுக்கணும், இது என்னோடய ஆஃபீஸ், இங்கே ஒன்றும் சந்தைக்கடை இல்லை அப்படின்னு செம்மையாக திட்டுறா. ஒயனுக்கு ஒரு மாதிரி டியர்ஸே வர ஆரம்பிச்சிருது. கஷ்டமாகிடுது ஜெஃப்புக்கும். இதாண்டா சாரி சார் சாரி அப்படின்றீங்க. போ உன்னோட ஒர்க்கை பாரு அப்படின்ட்டு போகிறாரா. எல்லாம் ரெடி பண்ணிட்டேல அப்படின்றாங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சார், எல்லா மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியாச்சு சார் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி டியர்ஸோடு சொல்கிறீங்க.
அவரும் ஒரு கேபின் தாண்டா போகிறாரு. அவர் கேபின்குள்ளே போய் தாண்டா யோசிக்கிறாரு. என்ன அவன் லீவு கேட்டிருந்தான், பட் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கான், எதுக்கு வந்திருக்கான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பா யோசிக்கிறாரு. இப்போ உங்களுக்கு தாண்டா கால் பண்ணுறாரு. நீங்களும் உள்ளே வர்றீங்க. சார் மீட்டிங் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அயன், எனக்கு இன்றைக்கி மீட்டிங் அட்டன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இல்லை, மீட்டிங் நாளைக்கே வச்சுக்கலாம், கேன்சல் பண்ணிடு அப்படின்றாரு. சார் என்ன சொல்கிறீங்க, எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு, நான் அவங்களுக்கும் கால் பண்ணி மெயில் அனுப்பி இன்றைக்கி மீட்டிங் வச்சுக்கலாம் சொல்லிட்டேன். இப்போ சொன்னால் சார் என்ன சார், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நாளைக்கு வச்சுக்கலாம், கேன்சல் பண்ணு அப்படின்றாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இன்ஃபார்ம்லாம் பண்ணிட்டீங்க. சார் ப்ளீஸ் சார், எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார், இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ நாளைக்கு தான் மீட்டிங், ஓகே இன்னைக்கு கேன்சல் பண்ணிடு, எனக்கு மூடு இல்லை அப்படின்ட்டு அவரும் ஒரு மாதிரி போய் அவரோட சீட்டில் உட்காந்துக்கிறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுனே தெரியல. என்னடா அப்படி சொல்கிறோம் அப்படின்னு நீங்களும் ஒரு மாதிரி வெளியில் தாண்டா உங்கள் தலையில் உங்கள் கையை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆட்டில் போய் உங்கள் கேபினில் போய் உட்காடுறீங்க. நீங்கள் இப்போ தாண்டா அவங்களுக்கு, அதாவது ஆப்போசிட் கம்பெனிக்கு நீங்கள் கொலாப்ரேஷன் வைக்க வச்சுருப்பீங்களா மீட்டிங், அவங்களுக்கு மெயில் அனுப்புறீங்க, சாரி நாளைக்கு மீட்டிங் வச்சுக்கணும், நீங்கள் செம்மையாக திட்டுறாங்கடா. இந்த நியூஸ் வந்து டேவோட அப்பாவுக்கு போகுது. அவர் கால் பண்ணி டேவுக்கு தாண்டா செம்மையாக கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் டே அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவர் வாட்டில் ஃபோனை அப்படியே லவுட் ஸ்பீக்கர் போட்டு அப்படியே வச்சுட்டு அவர் வாட்டில் அவர் கையெடுத்து அவர் ஹெட்டில் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி தாண்டா அந்த சீட்டில் சாஞ்சிக்கிட்டு இருக்காரு. நீ கத்திக்கிட்டே அப்படின்ட்டு அவரும் கண்டுக்கலடா. முடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு கால் பண்ணுறாரா, அதாவது டேவோட அப்பா. என்னம்மா சார், எனக்கும் தெரில சார், திடீர்னு நாளைக்கே மீட்டிங் சொன்னார், நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தா நெக்ஸ்ட் டே அடுத்த நாளைக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பண்ணுறேன்னு தெரில சார் அப்படின்ட்டு ஒரு மாதிரி நீங்கள் அழுகுறீங்கடா. சரி ஓகேம்மா, நான் பேசிக்கிறேன், நாளைக்கே மீட்டிங் வச்சுக்கலாம், நீ ஃபீல் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்கிறாரு. சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில அப்படின்னு சொல்கிறீங்கடா. ஓகே சாரிம்மா, என்னோட பையனோட மிஸ்டேக் தான், உண்மையிலே எந்த இதுவும் இல்லை, ஓகே ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு அவரும் ஃபோன் கட் பண்ணுறாராம். இப்போ மாஹி தாண்டா, என்னடி ஆச்சு இந்த மனுஷனுக்கு, கிறுக்கு பிடிச்சாடி. ஆமாடி, நேற்று நான் அவ்வளோ கெஞ்சின்னு எனக்கு ஆஃப் டே லீவு வேணும் அப்படின்ட்டு நாளைக்கே மீட்டிங் வச்சுக்கலான்னு சொன்னான். அதுக்காண்டி நான் ஓகே அப்படின்ட்டு நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ பார்த்தா கேன்சல் பண்ணி எனக்கு மூடு இல்லை, அது இல்லை அப்படின்ட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறீங்கடா. இப்போ என்னன்னு தெரில, ஜெஃப்புக்கு ஃபோன் வருதுடா. கால் பார்க்குறாரு, பார்த்தா அங்கே டே தாண்டா. என்ன பாஸ் கால் பண்ணுறாரு அப்படின்ட்டு என்னோடய கேபின் வா அப்படின்றாரு. அவரும் ஜெஃப்பும் தாண்டா டோர் நாக் பண்ணிவிட்டு உள்ளவும் போகிறாரு. சார் கூப்பிட்டீங்க? இல்லை ஜெஃப், லீவு கேட்டிருந்தேன், பட் ஆனால் ஆஃபீஸ் வந்துட்டேன். அது ஐயோ என்ன சொல்கிறது, அவளுக்காண்டி தான் லீவே போட்டேன், அவளே வரல, அவளை பார்க்காம எப்படி இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது, அதான் வந்துட்டு இது எப்படி சொல்கிறது. என்ன ஜெஃப் யோசிக்கிற, அது ஒன்றும் இல்லை சார், எனக்கு ஐயோ என்ன சொல்கிறேன்னு தெரியலையே, அது மீட்டிங் இருக்குன்னு சொன்னாங்களே சார், அதான் நான் எதுக்கு லீவு போடணும் அப்படின்ட்டு லீவை கேன்சல் பண்ணி வந்துட்டேன் சார். ஓ அப்படியா, பரவாயில்ல, உனக்கும் இந்த கம்பெனியில் அவ்வளோ ஒரு முக்கியம், உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஜெஃப் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சார் இது, நாங்கள் இங்கே ஒர்க் பார்க்குறோம், பட் இது எங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் சார், எங்களுக்கு ஐயோ வேற கொண்டக்கு கேள்வி கிட்ட சாவடிக்கிறானே, நம்ம கம்பெனி டாப்பில் போனால் தானே சார் நம்மளுக்கு நல்லது அப்படின்ட்டு தான் சார். ஓ அப்படியா, ஓகே ஜெஃப், நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஓகே சார். ஆனால் மீட்டிங் நான் கேன்சல் பண்ணிட்டேன் சார். ஆமாம் ஜெஃப், மீட்டிங் நாளைக்கு தான், இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு இல்லையா, அடப்பாவி, நான் அவளை எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டேன். என்ன ஜெஃப் ஒரு மாதிரி டல் ஆகிட்டா, அது ஒன்றும் இல்லை சார். ஏன் சார், இல்லை எனக்கு மூடு இல்லை அதான். அடப்பாவி, உனக்கு மூடு இல்லை, நீ என் மூடை ஸ்பால் பண்ணிட்டியடா. ஓகே ஜெஃப், நீ போகலாம், தேங்க்யூ சார் அப்படின்னு ஜெஃப்பும் போயிடுறாரா. எங்கே செம்ம ஹாப்பிடா தேவ்க்கு. நீங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக வாடி சுத்த தெரியுறீங்க, எப்படி ஜாலியாக இருக்கீங்க நானும் பார்க்குறேன்.
அப்படின்ட்டு அவரும் இருக்காரா. இப்போ நீங்களும் ஒருத்தரனா பார்த்துக்கிட்ருக்கீங்க. அவரும் ஒரு மாதிரி ஃபோனை பார்த்துட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுன்னா உங்களுக்கும் ஆஃபீஸ் முடியறதுக்கு இப்போ ஒரு 8 o'clock ஆகுது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் தாண்டா ஓகே கிளம்புவோம் அப்படின்ட்டு நீங்களும் எல்லாமே இது சப்மிட் அதாவது உங்களோட ஃபைல் இதெல்லாம் டேவிட்ட கொடுத்துட்டு ஓகே சார் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு நீங்களும் கிளம்பி போகிறீங்க. ஓகே நீங்கள் போகலாம் அப்படின்ட்டு இப்போ ஒர்க்கர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ டேவும் கிளம்பி தாண்டா வெளியில் வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஜெஃப் தாண்டா அவரோட காரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி போகலாம் அப்படின்ட்டு டே அதை பார்க்குறாரு. பக்கத்தில் போய் அவரோட கார் அங்கே தானே நிற்கிது. அவரும் ஓகே அப்படின்ட்டு அவரும் கிளம்பி கார் தாண்டா ட்ரை பண்ண அதாவது ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அப்போ அதாவது ஜெஃப்போட வாட்ச்லேருந்து ஹாய் ஜெஃப் குட் மார்னிங் குட் நைட் அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் வருதுடா. அது அந்த வாட்சை பார்த்துட்டு ஜெஃப்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த சவுண்டு வந்து டேவுக்கும் கேட்குது. அவருக்கு செம்ம காண்டாகுது. அந்த வாட்சவே ஒரு மாதிரி வெறித்தனமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஜெஃப் அந்த வாட்சை பார்த்து சிரிக்கிறது அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவ்வளோ காண்டாகுது. ஒரு மாதிரி அவரோட காரை தாண்டா ஒரு மாதிரி பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஹேண்ட் பேரை போட்டு இப்படி குத்திக்கிட்டு இருக்காரு. இருடா உனக்கு ஏதாவது பண்ணுறேன் ஏன் உனக்கு பெரிய ஆப்பா வைப்பண்டி வெயிட் பண்ணுடி அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்காரா. அவருக்கு இது ஜலஸா என்னன்னே தெரிலடா. ஜெஃப்பும் அவரோட கார் எடுத்துகிட்டு போயிடுறாரா. இந்த சைடு செம்ம டென்ஷனோட டேவும் தாண்டா கார் எடுத்துகிட்டு ஒரு பார்க் தாண்டா அவர் போகிறாரு. அப்போ ஆல்ரெடி அவங்க ஃப்ரெண்டெல்லாம் இங்கே தான் இருக்காங்க. அவன் வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்து தாண்டா குடிக்கிறாரு. ஏய் என்னடா ஆச்சு வந்தோடனே அப்படியே செம்ம மட்டையாக குடிச்சிக்கிட்டு இருக்கேன் என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைடா. ஏன்டா மச்சான் இவ்வளோ கோவமாக இருக்க? ஐயோ டேய் ஏன் கோவமாக இருக்கீங்க என்னாச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி வர்றாடா ஒருத்தி. டே தாண்டா ஒரே முறை தாண்டா அந்த பொண்ணை பார்த்து அவள் ஒரு மாதிரி ஜர்க்காகி அப்படியே தள்ளி போயிடுறாடா. ஏன்னா டே கோவமாக இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்னு தெரியல. யார் என்னன்னு பார்க்க மாட்டான், அடிச்சிருவான். அவன் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தால் தான் அவனையும் டச் பண்ண முடியும். இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு எனக்கு தெரியும்டா. அதனால் அவளுக்கு போய் தள்ளி போயிட்டா. டே ஏன்டா அப்படி குடிக்கிற? அது ஒன்றும் இல்லை ஆஃபீஸ் டென்ஷன் அப்படின்ட்டு சொல்கிறாரா. இதுக்கெல்லாமாடா அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிவிட்டு இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஓகேடா கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாரா. இந்த சைடு நீங்களும் வீட்டுக்கு சாப்பிட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ நெக்ஸ்ட் டே உங்களுக்கு தாண்டா தெரியும் இன்றைக்காவது மீட்டிங் இருக்குது அப்படின்னு தெரியும்னா ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்டு வந்திருப்பான் என்ன சொல்லி இருந்திருப்பீங்க. அவளும் உங்களுக்கு பிக் பண்ணிட்டு தாண்டா ஏற்கனவே நீங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்க. இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்கடா. இந்த சைடு டேவோட அப்பா தாண்டா டே ப்ளீஸ்டா ஒர்க்கர்ஸ் முன்னாடி நான் அசிங்கப்படுத்திடாமல் எல்லாம் கரெக்டாக பண்ணு. அதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணுறேப்பா அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரு. நீங்கள் தாண்டா ஸ்பீச் கொடுக்கணும், இதெல்லாம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதனால் நீங்கள் எல்லாம் ஃபைலையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாமே கரெக்டாக தாண்டா இருக்குது. உங்களுக்கும் இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறையா ப்ராஜெக்ட்லாம் சக்ஸஸ் பண்ணியிருப்பீங்க. ஒன்றில் கூட நீங்கள் எதுவுமே டவுனில் போனதே இல்லை. அதனால நீங்கள் ஏன்னா டேவோட அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் நம்ம பையன் எந்த மிஸ்டேக் பண்ணாலும் ஆனால் ஒயன் கரெக்டாக இருப்பா அப்படின்ட்டு அவருக்கு ஒரு நம்பிக்கைடா. ஏன்னா அவருக்கு உங்களை தெரியும் நல்லாவே நீங்கள் எதாக இருந்தாலும் கரெக்டாக முடிச்சிடுவீங்க அப்படின்ட்டு. இப்போ டேவும் வராரா. இப்போ ஒயன் சார் 10 o'clockலாம் மீட்டிங் ஹால் வந்துடலாம் சார் எல்லாம் வந்துடுவாங்க அப்படின்றாங்க. அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்றாங்கடா. ஓகே அப்படின்ட்டு அவரும் உள்ளே போயிடுறாரா. இப்போ மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கடா. அங்கே இருக்கிற எம்ப்ளாயி எல்லாம் வந்துட்டாங்க. மற்ற கம்பெனியில் இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் வந்துட்டாங்கடா. இப்போ நீங்கள் தான் உள்ளே என்ட்ரு ஆகுறீங்க டேவும் நீங்களும். அப்போ எல்லாம் உங்களை தாண்டா பார்க்குறாங்க. நீங்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு பூரா உங்களோட ப்ராஜெக்ட் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. டேவே உங்களை தாண்டா பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அவங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு. அவங்களும் ஓகே சொல்லி சைன் போட்டு கொடுத்துட்றாங்கடா. டேவுக்கு நம்பவே முடியல. இவ எப்படி டேலண்டானவளா? பார்க்கையில் ஒன்றுமே தெரியாது அப்ராணி மாதிரி இருக்கா. இவளுக்குள்ள இவ்வளோ டேலண்டாக இருக்கான். உன்னை எப்படி என் வழிக்கு வர வைக்கிறது?
ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரா. அப்பா இங்கே இருக்கிறவங்க தான், டே கிம் தயாங், உங்களுடைய ப்ராஜெக்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் இதில் ஓகே பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்களும் சைன் போட்டு கொடுத்துட்டு அவங்களும் போயிடுறாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டேவுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் நீங்கள் சிரிக்கிறது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு வெளில தாண்டா வர்றீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு அவளுக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கும். அப்போ அவங்க மேலே அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு, இந்த ப்ராஜெக்ட் நீ செலக்ட் பண்ணிடுவடி, தெரியும்டி உன்னை பற்றி, நீ எல்லா ப்ராஜெக்ட் நீ தானே சக்ஸஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவளுக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்போ ஜெஃபன் தாண்டா அவங்ககிட்ட வர்றாரு. அவங்கள ஹக் பண்ண முடியாமல் ஓகே ஹேண்டை கொடுக்குறாரா. இதை பார்க்குறாரு டேனால அப்படியே அவ்வளோ காண்டாகுது. அவருக்கு என்னன்னு தெரியல. உனக்கு எதுக்கிட்ட கோவம் வருது அப்படின்ட்டு அவரே ஒரு மாதிரி லூஸ் தனமாக என்ன அவன் கொடுத்தான், அவன் கை கொடுத்தா ஏன் எனக்கு வலிக்குது. என்ன டே, என்ன அவ்வளோதானே லவ் பண்ணுறியா என்ன? சே இவளை யார் பண்ணும், இவளை பழி வாங்கணும், இவளை ஹாப்பியாகவே இருக்க வைக்கக்கூடாது அப்படின்ட்டு அவரோட கேபின் தாண்ட போகிறாரு. இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிருக்கும்லடா, அதனால் டே உங்களை தாண்டா கூப்பிட்றாரு. நீங்களும் உள்ளே போகிறீங்க. ஓகே ஓயன், இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு, இன்றைக்கி நைட்டு பார்ட்டி இருக்குது, எல்லாத்தையும் வர சொல்லிடு, முக்கியமாக நீயும் வந்துடு, எல்லாமே அரேஞ்ச் நீ தான் பண்ணணும். இன்றைக்கி ஒரு 8 o'clock என்னோடய வீட்டில் பார்ட்டி, ஓகேவா அப்படின்றாங்க. ஓகே சார், பட் என்னால் வர முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக நீ வந்தே ஆகணும் அப்படின்றாங்க. ஓகே, எல்லாத்துட்டையும் போய் இன்ஃபார்ம் பண்ண அப்படின்றாங்க. நீங்களும் போகிறீங்கடா. அப்போ எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் ஜெஃப்க்கு இது ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்ட்டுருப்பாங்க. இதை மாஹிட்டையும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட், நீ கண்டிப்பாக சொல்ல, அவள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்குவான். ஏன்னா உங்கள் ஃபேமிலினால தான் அப்படி இருக்கான். ஏன்னா ஓகே நீ கன்ஸ் பண்ணு அப்படின்ட்டு மாஹின்னு சொல்லியிருப்பானா. ஜெஃபுக்கும் இதுதான் ஓகே அப்படின்ட்டு படுத்தேன். பார்த்து லைட்டாக ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அவரும் ஜெஃப்பும் ஒரு மாதிரி போயிடுறாரு. நீங்கள் தாண்டா மாஹி, ஜெஃப்பும் ஒரு மாதிரி என்னை பார்த்து சிரிச்சிட்டு போகிறான் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அது ஒன்றும் இல்லடி அவங்க ஃப்ரெண்டு. அப்போ நீங்களும் ஓகே அப்படின்ட்டு எல்லாம் வந்துடுங்க. ஆனால் மாஹி எனக்கு தான் பிடிக்கவே இல்லை, கண்டிப்பாக நீ வந்தே ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறான். ஓகே அப்படின்னு டைம் ஆகுதுடா. இப்போ நீங்களும் உங்கள் ஆஃபீஸ் முடிச்சு நீங்களும் வீட்டுக்கு போயிடுறீங்க. இப்போ நீங்கள் தானே ரெடி ஆகிட்டுருக்கீங்க. உங்களுக்கு எந்த ட்ரெஸ் போடுறதுன்னே உங்களுக்கு தெரியலை. உங்கள் ஃப்ரெண்டு தாண்டா அவங்க வீட்டுக்கு வர்றான். என்னடி இன்னும் கிளம்பாமல் இருக்க? மாஹி செம்மையாக இருக்குது, என்னடி இப்படி இருக்குது? தாண்டி பார்ட்டி வேறு, இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கு இது சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை. என்னடி பண்ண போகிற? எனக்கும் தெரியல மாஹி அப்படின்னு சொல்கிறீங்கடா நீங்கள். அப்போ உங்கள் கப்போர்டு தாண்டா அவள் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இதெல்லாம் என்னடி? இதுவா மாஹி, இது இந்தியனில் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவோம். சூப்பராக இருக்கும் வாயன், இதில் ஏதாவது சூஸ் பண்ணிட்டு வாவே அப்படின்றா. ஆனால் இங்கே எப்படி போடுறது? இங்கே என்ன உன்னுடைய கல்ச்சரில் நீ போட்டு வாடி, நாங்கள் என்ன சொல்ல போகிறோம், எங்களுக்கு இதே போட்டு பழகிருச்சு, நீ இங்கே வந்து பேண்ட் ஷர்ட் போடுற, பட் இதில் வாடி நான் உன்னை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாடா. அப்போ நீங்களும் ஓகே அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ப்ளூ கலர் லெஹங்கா தாண்டா, அதில் அப்படியே ஒரு மாதிரி கோல்டன் அப்படியே ஸ்டோனாக அதிகமாக வச்சுருக்கும். அந்த எப்படி சொல்கிறது, அந்த லெஹங்காவில் அப்படியே குட்டி குட்டி மணியாக அப்படியே கோல்டன் அப்படியே உங்கள் ஹிப்பை சுற்றி இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி அழகாக இருக்கும்டா. அந்த மாதிரி போட்டுட்டு வர்றீங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஸ்டன்னிங் ஆகி பார்க்குறா. வயன் செம்மையாக இருக்கடி, ரொம்ப அழகாக இருக்க. அவ்வளோதான், அன்றைக்கி யாரும் ஒன்று பார்த்துட்டு யார் விழுக போகிறாங்கன்னு தெரில. சும்மா இருமாயி, நிஜமாக பாருடி, அவ்வளோ அழகாக இருக்கடி, என்னடி ட்ரெஸ் இது, ஏண்டி இப்படி இதை மட்டும் நீ டெய்லி போட்டு வந்து அவ்வளோதான், இந்த கொரியாவில் இருக்கிற பசங்க பூரா உன் பின்னாடி தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாடா. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஓடி அப்படின்ட்டு நீங்கள் அவளை ஒரு மாதிரி அடிக்கிறீங்கடா.
நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு, அதாவது ஃப்ரீ ஹேர் மாதிரி தாண்டா ஸ்டைல் பண்ணிவிட்டு, நீங்களும் ஒரு மாதிரி ஒரு ஸ்டோன் போட்டு மாதிரி வச்சுட்டு நீங்களும் வர்றீங்கடா. உங்கள் ஃப்ரெண்டும் உங்களை தான் ஸ்கூட்டியில் கூட்டிகிட்டு வர்றான். அப்போது உங்கள் ஃப்ரெண்டோட மைண்ட் வாய்ஸ் சும்மாவே ஜெஃப் விழுந்துருவார். இப்படி வர்றா அவ்வளோதான், அந்த மனுஷன் தாங்க மாட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர்றாரு. என்னடி அமைதியாக வர, ஒன்றும் இல்லடி அப்படின்ட்டு. தேவு சாரோட வீடு எனக்கு அவ்வளோவா தெரியாது. எனக்கு தெரியும்டி ஓயன், நான் தான் லொக்கேஷன் வந்து ஜெஃப்ட்ட கேட்டு நான் லொக்கேட் பண்ணிட்டேன், நம்ம இங்கே தான் போகிறோம் அப்படின்ட்டு அவளும் போய்கிட்ருக்காடா. நீங்களும் அந்த டேவோட வீட்டுக்கு தானே என்ட்ரு ஆகுறீங்க. அது அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, கலர்ஃபுல்லான லைட்டு செம்மையாக இருக்குடா. அப்போ மாகின்னு சொல்கிறான், செம்மையாக இருக்குடி. ஏ மாஹி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி இந்த ட்ரெஸ்ஸோடு, எப்படி அழகாக தாண்டி இருக்குது அப்படின்ட்டு நீங்களும் மாஹி தாண்டா உள்ளே போகிறீங்க. அங்கே இருக்கிற பாய்ஸ்லாம் உங்களே தாண்டா பார்த்துக்கிட்டே இருக்காங்க, செம்ம அழகாக இருக்கீங்க. அப்போ உங்களோட ஸ்டாப்பே வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, உங்களை தாண்டா ஸ்டாண்டிங் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்கடா. இப்போ டேவோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தானடா இருந்திருப்பாங்க. மச்சான், அங்கே பாடுறா, அது யாருடா இவ்வளோ அழகாக இருக்கா, அதான் அவளோட ட்ரெஸ்ஸு நம்ம ஊர் மாதிரி இல்லைடா. எப்படி இருக்கான்னு பாடுறாடி, செம்ம ஃபிகர்டாடி. நம்ம மச்சான் இன்னும் வரல பாடுறா. அவன் வர்றதுக்குள்ள நம்ம அந்த பொண்ணை உசார் பண்ணுண்டா, இல்லை அவன் கொத்திடுவான் அப்படின்ட்டு அந்த பசங்களாம் உங்ககிட்ட தாண்டா வர்றாங்க. உங்களை பார்த்துன்னா ஏய் இல்லை அப்படின்றாங்க. நீங்களும் யாராக இருக்கும் அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு தாண்டா போய்கிட்ருக்கீங்க. ப்ளூ அப்படின்னு கூப்பிட்றாங்கடா. நீங்கள் சடனாக திரும்புறீங்க. கூப்பிட்றோம்ல, நிற்காம நீ வாட்டில் போகிற. அது உங்கள் பக்கத்தில் வந்துட்டாங்கடா. ஆமாம், உன் பேர் என்ன? என்ன ட்ரெஸ்ஸு செம்மையாக இருக்குடி நீ. எந்த ஊர் நீ? இங்கே புதுசாக பார்க்குறேன். உன்னைத்தான் கேட்குறோம், உன் பேர் என்ன? என் பேர் ஒயன். இங்கே அப்போ உங்கள் ஃப்ரெண்டு தாண்டா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் யார்? எங்களை எதுக்கு இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்களோ அதுக்கு தான் நாங்களும் வந்திருக்கோம். அப்போ உங்கள் ஃப்ரெண்டு தானே உங்கள் கையை பிடிச்சிட்டு போகிறா. நெல்றி, நீனடி அவளுக்கிட்ட நீ எகுற இல்லைன்றம்ல. மிஸ்டர், இந்த போடி வடனா பேச, நீங்கள் யார் அப்படின்னு நீங்கள் அவங்க ஃப்ரெண்டு சண்டைக்கு போகிறாடா. அப்போ நீங்கள் தான் மாயி என்னடி பாடி, அந்த இடத்துல எதுக்குடி பாடி, சும்மா இருறி நீ அப்படின்றாடா. அப்போ ஜெஃப் வந்திருப்பார். மாஹி ஒயன் என்னாச்சு அப்படின்ட்டு உங்களை பார்க்குறாரா. ஜெஃப் அவ்வளோதான் ஃப்ளாட்டு, அவனால் எதுவுமே பேச முடியல, அவர் உங்களையே பார்க்குறாரு. அப்போ மாஹி தானே இந்த சைடு கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ ஜெஃப் என்னாச்சு? இல்லை ஜெஃப், ஒயனை கூப்பிட்டு வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை எக்ஸ்கியூஸ் மீ, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சும்மா நேம் கேட்டோம். கேட்டதுக்கு அவங்க இல்லை ஜெஃப், அவங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஒரு மாதிரி சண்டைக்கு போகிற மாதிரி போகிறாராம். அவங்கள என்னடா என்ன, என் ஃப்ரெண்டு மச்சான் பார்ட்டிக்கு வந்துட்டு நீங்கள் என்ன அப்படின்ற ஒரு மாதிரி அங்கே உங்களுக்கு சவுண்டு கேட்குது. இப்போ டே தானே அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே என்ன ஒரு கூட்டம் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு டேவும் அந்த சைடு தாண்டா வர்றாரு. அப்போ என்னாச்சு அப்படின்ட்டு பார்க்குறாரு. மச்சான் அப்படின்னு கூப்பிட்றாரு. என்னடா ஜெஃப் என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை பாஸ், இவங்க எல்லாமே ஒயனை பார்த்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்கடா. என்னது ஒயனா அப்படின்ட்டு இந்த சைடு திரும்புகிறாரா. நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு ஹெட்டை டவுன் பண்ணி ஒரு மாதிரி நிற்கிறீங்க. உங்களை தாண்டா பார்க்குறாரு. ஒயனா, என்னடி எப்படி இருக்க அப்படின்னு உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாரா. லைட்டாக உங்கள் ஹிப்பு தெரியுது. நீங்கள் அதில் அவ்வளோ அழகாக இருக்கீங்க, சும்மாவே செம்மையாக இருப்பீங்க. இப்போ சொல்லவே வேணாம், அந்த ட்ரெஸ்ஸில் செம்ம அழகாக காஜல், ஐலைனர், லிப்ஸ்டிக்கு நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக மேக்கப் பண்ணியிருக்கீங்கடா. ஏன்னா அங்கெல்லாம் நீங்கள் அதாவது ஃபேஸில் நீங்கள் மேக்கப்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க.
நீங்கள் ஒரு மாதிரி இதாக தான் வந்திருப்பீங்கடா. ஆனால் இங்கே வந்து செம்ம அழகா வந்திருக்கீங்க. ஒவ்வொரு நாள் நம்ப முடியல. ஓயேன்னு அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நிற்கிறாரு. அவர் எதுவுமே இல்லைடா, உங்களையே பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு மாதிரி கண் கலங்கி நிற்கிறீங்கடா. பார்த்துட்டு அவருக்கு இப்படின்ட்டு அவர் ஃப்ரெண்டை பார்த்து முறைக்கிறாரு. என்னடா மச்சான் சும்மா தான்டா. டேய் மச்சான், இவன் ஒர்க்கர்ஸ் என்னோட பிஏ லிமிட்டாக இருக்கணும். என்னோடய ஒர்க்கர்ஸ் கஷ்டப்பட்டா எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்டை பார்த்து சொன்னோன்னா அவங்க கொஞ்சம் பயந்துடுறாங்கடா. ஏன்னா அவ்வளோ டெரராக அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுருக்காரு. செம்ம கோவமாக இருக்குது. சாரி மச்சான் சாரி மச்சான் சாரிடா அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்கடா. ஏன்னா டேவுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா டேவுக்கு கோவம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டான், அடிச்சிடுவான் அப்படின்ட்டு. உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் சாரிம்மா சாரி அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் எதுவுமே பேசாமல் கீழே குனிஞ்சிக்கிட்டு தானே இருக்கீங்க. அப்போ மாஹி தாண்டா உங்களை கூட்டிக்கிட்டு அவள் அந்த சைடுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ டேவ் உங்களையே தாண்டா பார்த்துக்கிட்டே இருக்காரு. தேங்க்யூ சார் அப்படின்ட்டு ஜெஃப்பும் தாண்டா இப்போ நீங்கள் போகிற சைடு தாண்டா அவரும் போகிறாரு. ஆனால் இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி இருந்தவர் இப்போ செம்ம கோவமாக இருக்காரா. ஏன்னா ஜெஃப் மேலே, ஏன்னா அவர் நீங்கள் போகிற சைடு போகிறீங்க அப்படி போகிறாரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவர் நகத்தை கடிச்சிக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி இருக்கார். இப்போ அவரும் அந்த பார்ட்டியை அங்கே போக ஆரம்பிச்சிட்டாரு. டேவோட அப்பா உங்களை தாண்டா பார்க்குறாரு. அம்மா ஏன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சும்மா. சார் ஏம்மா ஆஃபீஸில் தான் சார் சார்னு கூப்பிட்டேன், எங்கேயாவது என்ன அங்கிள்னு கூப்பிடுமா அப்படின்றாங்க. சார் எப்படி சார்? சும்மா கூப்பிடு அப்படின்றாங்க. ஓகே அங்கிள் அப்படின்ட்டு நீங்களும் பேச ஆரம்பிக்கிறீங்கடா. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாரு. அம்மா நான் ரொம்ப மிஸ் பண்ணேம்மா அப்படின்ட்டு சொல்கிறாரு. சார் நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன் சார் அப்படின்ட்டு நீங்களும் பேசிகிட்டு இருக்கீங்கடா. இதெல்லாம் டே பார்க்குறாரு. எவ்வளோ அழகாக சிரிக்கிறா, நம்மகிட்ட மட்டும் மூஞ்சி உருன்னு காட்டுறா அப்படின்ட்டு. உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் டே மச்சான் என்னடா எங்கள் மேலே இப்படி இன்சல்ட் பண்ணிட்ட. டே அது என்னோடய ஒர்க்கர்ஸ்டா, அங்கே போய் உங்களோட வேலையெல்லாம் காட்டுறீங்க. சாரிடா. ஆனால் என்ன மச்சான் அந்த பொண்ணு நீ ரொம்ப பார்க்க போல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா தான்டா. இல்லை சொல்ல தப்பாக நினச்சிக்காத டே, அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காடா. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரா. அப்படியே டே ஒரே முறை தான்டா. இல்லை மச்சான் எனக்கு டே அப்படின்னா அமைதியாகிடுறாரா. அங்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணி இது மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டே தாண்டா பார்ட்டி தான் என்ஜாய் அப்படின்னு டான்ஸ் அப்படின்றாங்கடா. எல்லாம் இப்போ ஒரு மாதிரி டான்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் தானே ஒரு மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு கூட நின்றுக்கிட்டு இருக்கீங்க. அவளும் பாடி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற. என்னால் முடியாது நீ போடி அப்படின்றா. இப்போ உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு மாதிரி டான்ஸ் பண்ணுறான். இப்போ ஜெப் தாண்டா உங்கள் பக்கத்தில் வந்து ஒயன் ஜெப் சொல்லுங்கள், ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரா. தேங்க்யூ ஜெஃப் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஷையாகி சிரிக்கிறீங்க. ஜெஃப் தாண்டா உங்களை ஒயன் சொல்லுங்கள் ஜெஃப், மை டான்ஸ் அப்படின்ட்டு ஒரு கை நீட்டுறாரா. அதுக்கு நீங்கள் இல்லை ஜெஃப் என்னால் டான்ஸ்லாம் பண்ண முடியாது, ப்ளீஸ் ஒயன் அப்படின்றாரு. நீங்களும் ஜெஃப் ப்ளீஸ் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது சொல்கிறீங்கடா நீங்கள், ப்ளீஸ் ஒயன் அப்படின்றாரு. நீங்களும் உங்கள் ஹேண்ட் அப்படியே ஒரு மாதிரி கொடுக்குறீங்கடா. இதெல்லாம் பார்த்து செம்ம காண்டாகுது. ஒரு பர்சனுக்கு பவர் அப்படியே தீ மாதிரி எரியுது. யாரும் இல்லைடா, டேவுக்கு தாண்டா. ஜெஃப் தாண்டா உங்களுக்கு ஹேண்டை பிடிச்சிட்டு அந்த டான்ஸ் ஆடுற இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே டேனால் இருக்க முடியல, செம்ம காண்டில் உங்களை பார்த்து தாண்டா அவர் வர்றாரு. இப்போ நீங்கள் ஜெஃப் ஷோல்டரில் ஒரு ஹேண்டை வச்சுட்டு அவர் ஒரு ஹேண்டில் ஒரு ஹேண்டை வச்சுக்கிறீங்க. அவர் உங்களை ஒரு ஹேண்டை லைட்டாக உங்கள் ஹிப்பில் வைக்கிறாரா. அவ்வளோதான். டேனால் சுத்தமாக முடியலை. அவர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. நீங்களும் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கடா. இது உங்களுக்கு அவ்வளோவா சுத்தமாக பிடிக்கல. இப்போ உங்களை ரொட்டேட் பண்ணுறாருல, அப்போ நீங்கள் கால் ஸ்லிப் ஆகுற மாதிரி போகிறீங்கடா. அப்படியே உங்கள் ஹிப்பை டைட்டாக பிடிச்சி ஒரு பர்சன் இழுக்கிறாரா. பார்த்தா அது டே. அப்போ நீங்கள் சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் டைட்டாக உங்கள் ஹிப்பை பிடிச்சி அவர் அப்படியே கிட்ட இழுத்துக்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறீங்க. அப்போ அது ஜெஃப்பு, ஐயோ இப்படி இதுக்கு இங்கே வந்தார் அப்படின்ட்டு உங்களை பார்க்குறாரு. இப்போ அவரும் டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாருடா. இப்போ
ஜெஃப் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு செம்ம காண்டாகுது. நீங்கள் தான் சார் கையை விடுங்க சார் ப்ளீஸ் விடுங்க அப்படின்றீங்கடா. ஏய் டான்ஸ் ஆடுறோம்ல ஆடுறி சார் ப்ளீஸ் எனக்கு டான்ஸ் ஆட பிடிக்கல விடுங்க சார் எல்லாம் பார்க்குறாங்க சார் விடுங்க சார். ஓ இப்போ ஜெஃப் கூட ஆடினேன் அது எனக்கு பிடிக்கல சார் பட் ஃபோர்ட்ஸு அப்புறம் கேட்டனால நானும் தான் ஆடு சார் ப்ளீஸ் விடுங்க சார் அப்படின்றாங்க. உங்கள் ஹிப்பை டைட்டாக பிடிச்சி தானே டான்ஸ் பண்ணுறாரு. அவராக அவங்க ஹேண்ட் எடுத்து ஷோல்டரில் வச்சுக்கிட்டு அவரும் ஆடுறாரா. நீங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரில உங்களை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்களும் அவர் மேலே அப்படியே விழுந்து விழுந்து டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கடா. இப்போ அவரோட ஃபேஸ் வந்து உங்கள் நெக்கில் வச்சுருக்காரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவரை தள்ளி விட்றீங்கடா. அப்போ அவரும் என்னடி அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி தள்ளி விட்டு நீங்கள் வாட்டில் அங்கிட்டு போயிடுறீங்கடா. டேவுக்கு செம்ம காண்டாகுது. என்னையா தள்ளி விட்றியாடி இருடி அவனை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் அப்படியே செம்ம காண்டில் தானே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு இப்போ வலிக்குதுடா. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அங்கே ரப் பண்ணுறீங்க பார்த்தா அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்காரு உங்களை. அப்படியே அவருடைய ஃபிங்கரையும் உங்களுக்கு பதிஞ்சிருக்குடா. இப்போ மாஹி தாண்டா. ஜெஃப் என்ன சொல்லிட்டியா? இல்லை மாஹி எனக்கு பயமாக இருக்குது. இதான் கரெக்டாயும் அவள் தனியாக இருக்கா. ஓ மாஹி நீயும் வா. நான் எப்பட்றா நீயும் வாடி அப்படின்ட்டு அவர் ஜெஃப் தாண்டா கூப்பிட்றாரு. ஐயோ நான் எப்பட்றா நீ வந்து கொஞ்சம் தள்ளி நில்லுடி நான் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. சரி ஓகே வா அப்படின்ட்டு அவளும் தாண்டா கூட்டிகிட்டு போகிறான். ஒரு மாதிரி பதட்டத்தோடு ஒரு மாதிரி நிற்கிறீங்க. தனியாக தாண்டா நிற்கிறீங்க. அப்போ மாஹி தான் போடா பயமாக இருக்குது போடா அப்படின்னு தள்ளி விட்றாடா. அப்போ ஜெஃப்பும் தாண்டா போகிறாரு. உங்களுக்கு பின்னாடி தாண்டா ஜெஃப் நிற்கிறாரு. அப்போ ஒயன் அப்படின்னு கூப்பிட்றாரா. அப்போ நீங்களும் யார் அப்படின்ட்டு திரும்புகிறீங்க. அப்போ அவர் நீட் ஒன்று போட்டு ஜெஃப் என்ன பண்ணுற ஒயன் நான் இன்னைக்கு சொன்னா தான் இல்லாட்டி எனக்கு வேறு சான்ஸே எனக்கு கிடைக்காது. ஜெஃப் என்ன பண்ணுற எந்திரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ப்ளீஸ் ஒயன் ஐ லவ் யூ ஒயன் அப்படின்ட்டு அவர் ப்ரப்போஸ் பண்ணுறாரா. ஒரு ரிங்கு காட்டி. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் ஒரே ஷாக்காக பார்க்குறீங்க. ப்ளீஸ் ஜெஃப் எனக்கு இந்த லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ளீஸ் புரிஞ்சுக்க. என் ஃபேமிலியும் ஒயன் தெரியும் ஒயன் நீ உன் ஃபேமிலிக்காண்டி தான் இங்கே வந்த. அவங்களுக்காண்டி தான் ஒர்க் பார்க்குற. உன் ஃபேமிலிக்காண்டி தான் இங்கேயே இருக்க. இவ்வளோ டென்ஷன் இவ்வளோ ஒர்க்கு இவ்வளோ ப்ரெஷர் எல்லாமே உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ப்ளீஸ் நானும் உன்னோட ஃபேமிலியிலேருந்து நானும் உன்னோட சேர்ந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன். அதாவது என்னோடய ஒய்ஃபாக இருந்து உன்னோட ஹஸ்பண்டாக இருந்து அப்படின்னு அவர் சொல்கிறாரா. நீங்கள் அதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்து ஒரு பர்சன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பார். அவர் கையில் இருந்த கிளாஸவே டப்புன்னு உடச்சிக்கிட்டு ஒரு மாதிரி வெறித்தனமாக பார்த்துக்கிட்டு இருக்காரா. ஜெஃப் வந்து அவர் கண்ணில் டியர்ஸோடு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரா. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ப்ளீஸ் ஜெஃப் எனக்கு இந்த லவ்லலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ப்ளீஸ் ஒயன் ஐ லவ் யூ ஒயன் உன்னை நான் 4 இயர்ஸாக லவ் பண்ணுறேன். இப்போ மட்டும் நான் உன்னை ஸ்டார்டிங் பார்த்துருந்தே உன்னை லவ் பண்ணுறேன் ஒயன் ப்ளீஸ் அப்படின்ட்டு சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுனே தெரில. நீங்கள் அவரையே பார்க்குறீங்க. ஐயோ என்ன இப்படியே நிற்கிறா. நம்ம தான் போகணும் அப்படின்ட்டு மாஹி உங்கள் ஃப்ரெண்டும் உங்கள்கிட்ட தாண்டா வர்றா. உங்கள் ஃப்ரெண்டு தாண்டா உங்கள்கிட்ட வந்து வாட்ஸ்அப் பண்ணுடி ஜெஃப் ரொம்ப நல்ல பையன்டி அவன் உன்னை 4 இயர்ஸாக லவ் பண்ணுறான். ப்ளீஸ் ஒயன் உன் ஃபேமிலி அவன் நல்லாவே பார்த்துக்குவான். உனக்காண்டி தான் இந்த கம்பெனிக்கே வந்து ஜாயின் பண்ணா தெரியுமா. என்னடி சொல்கிற. ஆமாம் உன்னை ஒரு நாள் ஃபஸ்ட் ஸ்டாண்டில் பார்த்துருக்கான். அதுலேருந்து தான் அவனை லவ் பண்ண ஆரம்பித்தான். நீ இந்த கம்பெனி தெரிஞ்சு தான் அவன் இங்கேயே உனக்கு ஜாயின் பண்ணான். அவனும் அவங்க அப்பாவும் ஒரு பிஸ்னஸ் மேன் தான் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். சொல்கிறாடா. என்னடி சொல்கிறா. ஆமாம் ஆடம் ஹூன்னு ஒரு கம்பெனி இருக்குது தெரியுமில்ல. ஆமாம் டாப் 10 தானே ஐயோ சாரிடா டாப் 2. ஆமாம்
அந்த கம்பெனியோட ஒரே பையன். புரியுமா? தெரியுமா? செஃப் அவரோட பையனா? ஆமாம். உனக்காண்டி தான் இங்கே எம்ப்ளாயாக வந்து ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் ரொம்ப ஷாக்காக செஃப்பே பார்க்குறீங்க. அவர் ஒரு மாதிரி டியர்ஸோடு அந்த ரிங்கை நீட்டிக்கிட்டே நிற்கிறாருப்பா கை வலிக்க. ப்ளீஸ் ஒயன் ஏற்றுக்கடி, நல்ல பையன்டி, உன் ஃபேமிலியை பார்த்துக்குவான், உன்னையும் நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்கிறாடா. இப்போ நீங்கள் ஒன்றுமே என்ன பண்ணுறோன்னே தெரில, ஜெஃபே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஐ லவ் யூ ஒயன், ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒன்றுமே புரியலை. நீங்களும் ஒரு மாதிரி கண்ணில் டீஸோடு வச்சுட்டு உங்கள் ஹேண்டை தாண்டா நீங்கள் நீட்டுறீங்க. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவர் அப்படியே எந்திரிச்சு உங்களை ஹக் பண்ணிட்டு செம்மையாக அழுகுறாரா அவர்னால. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறீங்க. என்ன செஃப் ஏன் அழுகுற அப்படின்ற. இல்லை ஐ லவ் யூ அயன் அப்படின்ட்டு உங்கள் ஹேண்ட் அவர் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு உங்கள் ஹேண்டில் தாண்டா அவர் ரிங் மாட்டுறாரு. அவ்வளோதான், பொங்கி எழுந்துட்டான் மனுஷன். ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்து செம்மையாக அப்படியே ராவாக ஃபுல்லாக அடிக்கிறாரா. நீங்களும் ஹாப்பியாக இருக்கீங்கடா. மிஸ் யூ எங்கே நீ நோ சொல்லிடுவேன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. என்ன செஃப் நீ அவரோட பிஸ்னஸ் பையனாக இருந்துட்டு எதுக்கு இங்கே வந்து எல்லாம் உனக்காண்டி தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் ரொம்ப ஷாக்காக பார்க்குறீங்கடா ஜெஃப்பை. செம்ம காண்டில் அந்த சைடு அங்கிட்டு போயிடுறாராம். இந்த சைடு நீங்களும் டைம் ஆயிடுச்சு. இப்போ மாஹி தான் ஓகே ஜெஃப், உன்னோட லவரை போய் நீ உன் வீட்டில் ட்ராப் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாரா. அப்போ நீங்களும் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. ஜெஃப்புக்கும் ஒரு மாதிரி ஷை ஆகுது. என்னடா ஜெஃப் நீ பையன்டா, என்னடா இவ்வளோ ஷை ஆகுற அப்படின்னு சொல்கிறாடா மாஹி. போ மாஹி அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஜெஃப்பை பார்க்குறீங்கடா, அவருக்கு அப்படி அவரோட சீஸ்லாம் பிங்க் ஆயிடுச்சுடா. ஏன் கிளம்பி போயிடுறாடா. நீங்கள் தானடா டேவோட பிஏ, அதனால நீங்கள் டேவை பார்க்குறீங்க. நில்லு செஃப், டேட்டை சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. ஓகே நானும் வர்றேன் அப்படின்ட்டு அவரும் தானே உங்கள் கூட வர்றாரு. அதாவது அவர் வந்து உங்கள் ஹேண்டை பிடிச்சிக்கிறாராம். நீங்கள் கையை விடு செஃப், ப்ளீஸ் டி, எவ்வளோ நாள் தெரியுமா ஆசை அப்படின்றாரு. நீங்களும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அவர் ஹேண்டை பிடிச்சிக்கிறீங்க. அவர் உங்கள் ஹேண்டை டைட்டாக பிடிச்சிக்கிறாரா. நீங்கள் டேவை சுற்றி முற்றி பார்க்குறீங்க, பட் டே இல்லை. ஆனால் டேவோட அப்பா இருக்காங்கடா. நீங்கள் அவர்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. அங்கிள் நான் கிளம்புற டைம் ஆச்சு அப்படின்ட்டு சொல்கிறீங்கடா நீங்கள். ஓகேம்மா, ஆனால் அங்கிள் டே சாரை காணோம், தெரிலம்மா அவன் இங்கே தான் இருந்தான், சரி நீ ஓகே போ நான் சொல்லிக்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ ஓகே சார் நானும் போய்டுறேன். ஓ ஜெஃப் நீங்களா? ஓகே அப்படின்னு பார்க்குறாரா. நீங்கள் அவர் வந்து உங்கள் ஹேண்டை ஃபுல் பண்ணியிருக்காரு, அதையும் பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஓகே போயிட்டு வாங்க அப்படின்றாரா. நீங்களும் போகிறீங்க. பட் ஆனால் டேவோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது உங்கள் 2 பேர்த்தையும் பார்க்குறது. இந்த சைடு ஜெஃப் தாண்டா உங்களுக்கு கார் டோர்லாம் ஓப்பன் பண்ணுறாரு. நீங்களும் அதை பார்த்துட்டு ஷாக்காக பார்க்குறீங்க. செஃப் எதுக்கு? ப்ளீஸ் ஒயன், ரொம்ப ஆசை அப்படின்றாரு. நீங்களும் போகிறீங்கடா. ஆனால் இதை வந்து டே வந்து டெரஸ்லேருந்து பார்க்குறாருடா. அவ்வளோ வெறித்தனமாக கண்ணில் கொலவெறியோடு பார்க்குறாரு உங்கள் 2 பேர்த்தையும். நாளைக்கு வந்து வச்சுக்கிறேன்டி அப்படின்னு சொல்கிறாரு. இப்படியே நீங்களும் உங்களையும் ஜெஃப் உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறாரா. நீங்களும் உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. இங்கே ஜெஃப் தாண்டா செம்ம ஹாப்பியில் அவரோட ஃப்ரெண்டுக்கெலாம் கால் பண்ணி சொல்கிறாரா. அவங்க ஃப்ரெண்டுக்கு செம்ம ஹாப்பி. நெக்ஸ்ட் டே ஆகுதுடா. மாகிட்ட ஜெஃப் ஆல்ரெடி கால் பண்ணியிருப்பார், நீ ஒன்றும் பிக்கப் பண்ண வேணாம், என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டை நானே பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. நடத்து அப்படின்ட்டு அவளும் போயிடுறாடா. நீங்கள் ரெடியாகிட்டு வெளியில் தாண்டா போகிறீங்க. பார்த்தா ஜெஃப்போட கார் நிற்கிது. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. நீங்களும் போய் ஜெஃப் என்ன காரில் ஏறுவாயா? ஜெஃப் என்ன ஜெஃப், ஏறிடி, நானே ஒன்று பிக் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்றாரு. ஏன்னா ஜெஃப் நான் ஆல்ரெடி இதெல்லாம் புதுசாக இருக்குது, புதுசு தான் பழகிக்கலாம் அப்படின்ட்டு நீங்களும் ஏறி கார் போகிறீங்கடா உங்களோட ஆஃபீஸ்க்கு. இங்கே ஆல்ரெடி டே வந்திருப்பார், முன்னாடியே வந்திருப்பாரா. நீங்கள் கரெக்ட் டைம் தான் போகிறீங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட பேசிவிட்டு நீங்களும் உங்களோட கேபின் தாண்டா போகிறீங்க. இங்கேருந்து ஜெஃப் தாண்டா உங்களை லைட்டாக கண்ணெலாம் அடிக்கிறார். நீங்களும் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு கீழே குனிஞ்சிக்கிறீங்க. உங்களுக்கு லைட்டாக ஜெஃப்பை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். இப்போ உங்கள்கிட்ட தாண்டா ஃபோன் வருது டேட் இருந்து. நீங்களும் அட்டன் பண்ணிவிட்டு
என்னோடய கேபினுக்கு வா அப்படின்றாரா. ஓகே சார் அப்படின்ட்டு நீங்களும் போகிறீங்கடா. சார் அப்படின்னு கேட்குறீங்க. ஃபைல் நேம் சொல்கிறாங்கடா, அதை நீ எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க. அது இங்கே தான் சார் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எடு அப்படின்றாங்க. அப்போ நீங்களும் தேடி தேடி பார்க்குறீங்கடா கபோர்டு பூரா. ஆனால் அது இல்லை, பார்த்தா அது மேலே இருக்குது. இன்னும் மேலே இருக்குது. அப்போ நீங்கள் டேவை தாண்டா பார்க்குறீங்க. அவரும் என்ன சார் அது மேலே இருக்கு, எடு. சார் எனக்கு எட்டாது. ஸ்டூல் போட்டுடு அப்படின்றாரு. பாவி எடுக்கிறானா, ஹெல்ப் பண்ணுறானா, என்னதான் எடுக்க சொல்கிறான் அப்படின்ட்டு நீங்களும் ஒரு சேர் போட்டு தானே எடுக்கிறீங்க. அது என்ன மாதிரி சேருன்னா, இந்த ரொட்டேட் ஆகும்லடா கீழே ஒரு மாதிரி, அந்த மாதிரி ஒரு சேர்டா. சேரை அந்த ஒரு மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறாரு, உங்களையும் பார்க்குறாரு. நீங்களும் போட்டு தாண்டா அதை ஒரு மாதிரி எக்கி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே வெளியில் ஜெஃப்னால் இருக்க முடியல. நீங்கள் ஏன்னா டேவோட ரூம்குள்ளே போயிட்டீங்க, அவர் உங்களால் பார்க்காம இருக்க முடியல. இப்போ அவர் ஏதோ சாப்பிட்டு ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டு தாண்டா வர்றாரு. அப்போ மாகி, என்னப்பா உன் ஆளை பார்க்காம இருக்க முடியலையா? அப்போ உள்ளே போனால் நீயும் பின்னாடியே போவ போல. மாகி, என் லவ்வர் என்னால் பார்க்காம இருக்கவே முடியல. நீ நடத்து அப்படின்னு சொல்கிறாரா. ஜெஃப்பு தாண்டா டோர் நாக் பண்ண போகிறாரு. அப்போ டம்முன்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதுடா. அப்போ அவரும் என்ன அப்படின்ட்டு வேகமாக டோரை தாண்டா ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அவருக்கு செம்ம ஷாக்குடா. ஏன்னா அந்த சேர் ஒரு மாதிரி கீழே நீங்கள் விழுக மாதிரி போயிருந்திருப்பீங்க. அப்போ டே தாண்டா வேகமாக ஒடியாந்து உங்களை பிடிச்சிருப்பாரு. பட் கால் ஸ்லிப்பாகி அவர் கீழே விழுந்திருப்பார். நீங்கள் அவர் மேலே விழுந்து அவர் லிஃப்ட்லேயே நீங்கள் ஒரு மாதிரி கிஸ் பண்ண மாதிரி உங்கள் லிஃப்டை வச்சிடுறீங்கடா. அவரும் உங்களை டைட்டாக ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்காரு. இதை ஜெஃப் பார்த்து அவருக்கு செம்ம ஷாக்கு. உங்கள் கண்ணெல்லாம் ஏடாகுது. இப்போ ஜெஃப் தாண்டா வேகமாக ஓடியாந்து ஓய் என்னாச்சு அப்படின்ட்டு உங்களை தாண்டா தூக்குறாரு. அப்போ டேவுக்கு அவ்வளோ கோவம் வருது. தூக்குறாரா, ஆனால் டே வந்து உங்களுக்கு இப்போ டைட்டாக பிடிக்கிறாரு. அது உங்களுக்கு ஒரு மாதிரி வலிக்குது. என்னாச்சு ஜோயல்? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்கடா. அப்போ தாண்டா ஜெஃப் அதாவது டே கையை எடுக்கிறாரு உங்கள் ஹிப்பில் இருந்து. நீங்கள் டேவே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவர் உங்களை மாதிரி ஒரு மாதிரி டெவில் லுக்கில் விடுறாரா. இங்கே என்ன பண்ணுற ஜெஃப்? இல்லை சார் இந்த ஃபைல் கொடுக்க வந்தேன். ஓ கொடு அப்படின்ட்டு பார்க்குறாரு. ஆனால் ஜெஃப் வந்து உங்களை தானே பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னாச்சு, எதுவும் அடிபட்டுருச்சா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் லிஃப்ட்டை தானே ஒரு மாதிரி ரப் பண்ணி துடைச்சிக்கிட்டே இருக்கீங்க. அது ஜெஃப்க்கும் புரியுது. அவரும் பார்த்துருப்பாரு நீங்கள் டேவோட லிப்பில் உங்கள் லிப்பில் இருந்ததை. ஆனால் டே என்ன தெரியுமா பண்ணுறாரு, உங்களை பார்த்துக்கிட்டே உங்கள் அதாவது நீங்கள் அவரோட லிப்பில் தானே வச்சுருப்பீங்க. அவர் டங்கோட ரொட்டேட் பண்ணி ஒரு மாதிரி அவர் லிப்பவே ஒரு மாதிரி பைட் பண்ணுறாரா. நீங்கள் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு பயம் வருது. உடனே கீழே குனிஞ்சிக்கிறீங்க. அப்போ ஜெஃப் அப்படின்றாரு. சார் ஃபைல் கேட்டேன். ஓகே சார் அப்படின்ட்டு நல்லா இருக்கேல ஒயன் அப்படின்ட்டு அப்படின்ட்டு அவரும் ஃபைலை கொடுக்குறாரு. பார்த்துட்டு ஓகே நீங்கள் வெளில போகலாம். ஒயன் அது அவர் ஃபைல் பார்க்கணும், நீ போ அப்படின்றாரு. ஜெஃப்பும் உங்களே பார்த்துட்டு ஒரு மாதிரி வெளியில் தாண்டா போகிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி என்னமோ ஒரு மாதிரி டவுட்டாக ஒரு மாதிரி அவருக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்குது. டேவோட பிஹேவியரே அவருக்கு பிடிக்கல. நீங்களும் சார் அப்படின்றீங்க. அப்போ அந்த கீழே இருந்த ஃபைல் தானே நீங்கள் எடுத்து டேட்டை கொடுத்துட்டு ஓகே சார் நான் வெளில போகிறேன் அப்படின்ட்டு போகிறீங்க. ஏய் எங்கே போகிற, இங்கே நில்லு. சார் அதான் நான் ஃபைல் கொடுத்துட்டேனே, வெயிட் பண்ணு பார்க்குறேன் அப்படின்ட்டு அவர் ஃபைல் எடுத்து செக் பண்ணுறாரு. செக் பண்ணிவிட்டே உங்களை ஒரு பார்வை பார்க்குறாரா. நீங்கள் டேவை செம்மையாக பார்த்து முறைக்கிறீங்க. ஏன்னா அவரோட லிப்பை ஒரு மாதிரி பைட் பண்ணிக்கிட்டே அந்த ஃபைலை பார்த்துக்கிட்டு இருக்காரா. உங்களுக்கு தேவை சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவர் பார்க்குறதே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எல்லாம் கரெக்டாக இருக்குது, நீ போ அப்படின்றாரு. நீங்கள் அப்படி வேகமாக ஒரு மாதிரி டோரை வேகமாக தாண்டா ஓப்பன் பண்ணி ஒரு மாதிரி வெளியில் போகிறீங்க. டே போய் அவரோட சீட்டில் உட்காந்துட்டு செம்மையாக ஒரு மாதிரி ஹாப்பியில் அப்படின்ட்டு இருக்காரா. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதாண்டா அவரோட ஹேண்டில் இருந்து கையில் பார்க்குறாரு. பார்த்தா உங்களுக்கு ஜெஃப் போட்டிருந்த ரிங் அவரோட கையில் இருக்குடா. நீங்கள் விழுந்த ஃபோர்ட்ஸ்க்கு உங்கள் கையை பிடிச்சி இப்படி ஒரு மாதிரி ரொட்டேட் பண்ணியிருப்பாரா. அப்போதைக்கு அந்த ரிங்கு கொஞ்சம் லைட்டாக லூஸாக தான் இருந்திருக்கும். அப்படியே அதை உருகி இருந்திருப்பாரா. இது உங்களுக்கு தெரியாது. அந்த ரிங்கவே பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த ரிங்காடி
இதை பார்க்கல எனக்கு அவ்வளோ கோவமாக வருது அப்படின்ட்டு அந்த ரிங்கவே பார்த்துட்டு அவரோட பாக்கெட்டில் தானே போட்டுக்கிறாரு. டைம் ஆகுது, ஸ்கிப் ஆகுதுப்ப. நீங்கள் உங்கள் மாகிட்ட இதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஜெஃப் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருந்தாலும் இது ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு அவரும் விட்டுறாரு. மாகிட்ட எனக்கு டேவோட அந்த சாரோட பிஹேவியர் சுத்தமாக பிடிக்கவே இல்லடி அப்படின்னு சொல்கிறான். ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ கீழே விழுந்துருவேன்னு பிடிச்சிருப்பாரு அப்படின்னு அவளும் சொல்கிறாடா. லஞ்ச் டைம் ஆகுதுடா, நீங்கள் தாண்டா உங்கள் ஃபுட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போ ஜெஃப் தாண்டா வந்திருப்பாரு. நீங்களும் சாப்பிட்றீங்க. அப்போ ஜெஃப் உங்களை தானே பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் சாப்பிட்லையா? நான் ஃபுட் கொண்டு வரல அப்படின்னு சொல்கிறாரா. அப்போ நீங்கள் உங்கள் ஃபுட் எடுத்து கொஞ்சம் எடுத்து அதாவது ஜெஃப்க்கு தாண்டா வைக்கிறீங்க. அவரும் சாப்பிட்றாரு. அப்போ சடனாக உங்கள் ஹேண்டை பார்க்குறாரு. ஒயன் என்னாச்சு ஜெஃப்? உன்னோட ரிங் அங்கே அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி பதட்டத்தில் பார்க்குறீங்க. அது தெரில அப்படின்னு நீங்கள் வேகமாக எந்திரிச்சிட்டு கீழே கீழே பார்க்குறீங்கடா. நீங்கள் ஒரு மாதிரி பதறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏய் ஒன்றும் இல்லை ஜெஃப் ஜெஃப் அப்படின்னு ஒரு மாதிரி உங்கள் கண்ணே கலங்குதுடா. ஜெஃப்புக்கும் புரியுது நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நீங்கள் உங்கள் ஃபுட்டை வச்சுட்டு தான்டா வேகமாக நீங்கள் இருக்க கேபினுக்கு தானே போகிறீங்க. அப்போ ஜெஃப் கத்துறாரு. ஒன்றும் இல்லை ஒயன் அப்படின்ட்டு நீங்கள் வேகமாக போய் உங்கள் ரூமில் தானே கீழே அங்கங்கே தேடி தேடி பார்க்குறீங்க. நீங்களும் தேடி பார்க்குறீங்க, அது கிடைக்கவே இல்லை. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் கண்ணில் வந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. நீங்கள் அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் உங்கள் கேபினை விட்டு தாண்டா வெளியில் வரீங்க. உங்கள் ஹேண்டையே பார்த்துக்கிட்டு வரீங்க. அப்போ வெளியில் டே தாண்டா நின்று இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஓ உனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன் ஆயிடுச்சு அந்த ரிங்கு, அதுக்காண்டி அழுக வேறு செய்றியா அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போ ஜெஃப் தாண்டா வேணுமே வந்து ஒன்றும் இல்லடி, ரிங்கு தானடி. இல்லை எனக்கு ஆசையாக போட்டுட்ட ரிங்கு, அது நான் நைட்டே லூஸாக இருந்துச்சு, ஏதாவது பார்த்து போட்டிருக்கணும், அதை கேர்ஃபுல்லாக பார்க்க நான் அசால்ட்டாக விட்டனால அது காணாமல் போச்சுன்னு அழுகுறீங்க. அப்போ உங்கள் டியர்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, உனக்கு நான் வெட்டிங் ரிங்கே போடுறேன். வெட்டிங் ரிங்கா? ஆமாடி, வெட்டிங் பண்ணால் ரிங் போடுவோம்ல. இல்லை ஜெஃப், எங்கள் ஊர்லலாம் எங்கள் நாட்டிலலாம் நாங்கள் தாலி தான் கட்டுவோம். வாட், தாலியா? ஆமாம் ஜெஃப். அது அது எப்படி இருக்கும்? நீ என் கழுத்தில் கட்டையில் நீயே பார்ப்ப அப்படின்றாங்க. வாட், கழுத்துலையா? ஆமாம் ஜெஃப் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. அவரும் சிரிக்கிறாரு. அப்போ டே என்னது கழுத்துலையா அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்காரா. இப்போ ஜெஃப் உங்களை கூட்டிகிட்டு போய் நீங்களும் ஃபுட் சாப்பிட்டு நீங்களும் வந்து ஒர்க் பார்க்குறீங்க. இப்படி டைம் ஆகுது, நீங்களும் அப்படியே வீட்டுக்கு போகிறேன். இப்படி 2 days ஆகுது. எனக்கும் ரொம்ப கோவமாக இருக்குது. நீங்களும் ஜெஃப்பும் க்ளோஸாக இருக்கிறது அவருக்கு சுத்தமாகவே பிடிக்காது. அதுக்காண்டியும் உங்களுக்கு ஒர்க்கெலாம் செம்மையாக வச்சு செய்வார்ரா. நீங்கள் இதுக்கெல்லாம் அசர்றாலே இல்லைடா, செம்மையாக தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுதுடா. அன்னைக்கு பெரிய ப்ராஜெக்ட் முடிச்சிருப்பீங்க இல்லைடா, அந்த ஃபைலெல்லாம் டே தாண்டா பார்த்துட்டு ஒயன் இதுதான் அந்த முக்கியமான ப்ராஜெக்ட் ஃபைல், இது பத்திரம், இது நாளைக்கு வந்து நம்ம அந்த ஒர்க்கர்ஸ்கிட்ட கொடுக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே பாஸ் அப்படின்ட்டு நீங்களும் இந்த ஃபைலை தானே வாங்குறீங்க. ஆனால் அதிலிருந்து ஒரு முக்கியமான பேப்பரை மட்டும் டே எடுத்து வச்சுக்கிட்டாரா. ஆனால் இது உங்களுக்கு தெரியாது. தெரியாமல் அந்த ஃபைலை நீங்கள் எடுத்துக்கிட்டும் உங்கள் பேக்கில் வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு நீங்களும் வீட்டுக்கு போயிடுறீங்கடா. ஆனால் அந்த சைடு டேவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சித்தடி, நீ எப்படி இனிமேல் ஹாப்பியாக இருக்கிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவரும் ஒரு மாதிரி டெவல் மாதிரி, நீ என் கையில் நீ தாண்டி அப்படின்னு சொல்லாத மாதிரி அவரும் அவ்வளோ ஹாப்பியோடு அவரும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரா. இதோட இந்த பாட்டை நான் ஸ்டாப் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் போகிறேன். லவ் யூ ஆர்மி.